அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜலா நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அருமையான அற்புதமான ஒரு வைகாசி மாச பலன்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் என்ன? இன்றைய உலகில் நல்ல கவனிய, இன்றைய உலகில் ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிடர்களுக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிடர்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிட பலன்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் நாங்களும் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தோம். அப்படிப்பட்ட இடங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து 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 அழுத்து போய் வெந்து நொந்து போய் எதுவுமே எங்களுக்கு திருப்தியாக நடக்கலை, சரியாக நடக்கலை அப்படின்ற வேதனையை சொல்கிறீங்க. எப்போ ஜாதகத்தை கொடுக்கும்போதே எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் நடக்கலை, வேதனைப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற ஜாதகத்தை கொடுக்கும்போதே அந்த வேதனையை சொல்கிறீங்க. இப்போ அவர் போய் பார்த்து நடக்கலை, இவரை போய் பார்த்து நடக்கலை, கடைசியில் இவரையும் பார்த்து என்னையும் பார்த்து நடக்கலை அப்படின்ற வேதனை வரவே கூடாது. அதாவது என்ன பொறுத்தளவு எந்த ஒரு காரியத்திற்காக நீங்க ஜாதகம் பார்க்க வரும் பொழுது இது நடக்கும்னு நடக்கும், நடக்காதுன்னு நடக்காது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இந்த நடக்காத ஒரு காரியத்தை உதாரணமா ரொம்ப ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கு ரொம்ப தாய் தப்பன ஆர்வப்பட்ட பையன் எப்படியாவது அரசாங்க வேலையில சேர்க்கணும் அப்படின்னு வர்றாங்க வச்சுங்க. உண்மையில அந்த பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தா தான் நானும் சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? நடக்கும்னு நடக்கணும், நடக்காத ஒண்ணு நடக்கும் சொல்லி உங்களையும் ஏமாத்தி எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. இதுதான் உள்ளதை சொல்லி நல்லதை செய் என்று உலகம் உன்னை வணங்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய், உலகம் உன்னை வணங்கும். கண்டிப்பா நான் சொல்லக்கூடியது உங்க குடும்பத்திலோ உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்தா கண்டிப்பாக ஊர் உலகத்துக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். அவரை போய் பார்த்தா அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். இப்ப ஜாதகத்தை கொடுக்கும் போது அவரை போய் பார்த்தா சரியாகுமா, இவரை போய் பார்த்து சரியாகுமா அப்படின்னு அலைஞ்சு திரிச்சு பார்த்து கடைசியில் இவரையும் பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனையே வரக்கூடாது. திரும்ப உங்களுக்கு நான் என்ன சொல்ல, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நல்ல கவனிக்க, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம், இந்த சித்தர் ஜோதிடத்தின் மூலம், சித்திரவாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள், ஒரு ஜோதிடத்தின் பலன்கள் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஜோதிட சாஸ்திரம். புரியுதீங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். பெரும்பாலும் என்ன பிரச்சனைகளுக்கு ஜாதகத்தை கையில தூக்கிட்டு வரீங்க? பையன் நல்லா படிக்கணும், பையன் நல்லா படிக்கணும், இந்த படிப்பு படிச்சா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல வேலை எப்ப கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்குமா, பிள்ளைகளுடைய கல்யாணம் எப்ப முடியும், அதே போல ஒரு குடும்ப பிரச்சனை, கணவன் நோய் பிரச்சனை, நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். புருஷன் நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அவங்க நல்லபடியா நல்லா குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கு, புத்திர பாக்கியம், வீடு வாசல் கட்டுறது, சொத்து பிரச்சனை, பூரி சொத்து பிரச்சனைகள் எப்ப முடியும்? இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொருமா அலைஞ்சிரிஞ்சு வேதனைப்பட்டு சரி இவரையாவது பார்ப்போமே நமக்கு நல்ல நடக்குமான்னு இப்ப இங்கேயும் என்னத்த சொன்னார் அப்படின்ற வேதனையே வந்துடக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கணுங்களோ என்ன பார்த்து நடக்கல சரியாகலன்னு சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில தூக்கவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அது அதே நேரம் நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், ஒரு ஜாதகத்துல சில கடுமையான தோஷங்கள் இருந்தால் தடைப்பட நடக்காத காரியம். ஒரு அரசாங்க வேலைக்கோ, ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கோ, ஒரு ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கோ
என்னங்க ஒரு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது அவன் பையனுக்கு, 6 மாதத்தில் கூட நல்ல வேலை இருக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியதுக்கு அவனுக்கு எதாவது தோஷம் இருக்கா, இல்லை அடுத்து பிள்ளைகளுக்கு கல்யாணமே முடிய மாட்டேங்குது, திருமண தோஷங்கள் என்ன இருக்கு, அடுத்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கு, அந்த புத்திர தோஷத்திற்கான காரணம் என்ன, புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சரியான நிவர்த்தி, சரியான தோஷ பரிகார நிவர்த்தி. அதாவது ஒரு உடல் நல்ல பசிச்சாதாங்க சாப்பிட முடியும். அதே போல கிரக பசிகள், கிரகங்கள் அந்த தோஷத்திற்கான ஒரு பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ள பசியோடு இருக்க வேண்டும். அந்த சரியான நிவர்த்தி பானம். அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் என்ன சம்பந்தப்படாத ஒரு பரிகாரத்தை பண்ணி அந்த பரிகாரம் பண்ணோம், இந்த பரிகாரம் பண்ண கல்யாணம் முடியல அப்படின்ற வேதனைகள் நிறைய இருக்கு. தவறான தோஷ பரிகாரங்கள் கூறும். எந்த ஒரு காரியம் நடப்பதில்லை. அங்கே போய் போச்சுன்னாங்க, காலாசிரி போச்சுன்னாங்க, திருமணம் ஜெயி போச்சுன்னாங்க, திருச்செந்தூர் போச்சுன்னாங்க, இப்படிலாம் போய் எதுவுமே நடக்கலைன்ற வேதனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த வேதனைங்க வரக்கூடாது. எதையுமே சரியான நிவர்த்தி, சரியான காலத்தில் சரியான, அதாவது கிரகங்களுடைய சக்தி, அந்த பரிகாரத்துக்குரிய சரியான சக்தி உங்க ஜாதகத்தில் நடக்கும் போது மட்டும்தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்பதான் சரியாக அதை ஏற்றுக்கொள்ளு, அந்த கிரகங்கள் ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்து அந்த திருமண காரியம், புத்திர பாக்கியம், அரசாங்க வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த காரியம் திரும்ப சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வைகாசி மாச பலன்கள். வைகாசி மாச பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கும்பராசிக்கு பார்க்க போறோம். கும்பராசிக்கு வைகாசி மாச பலன்கள். அதாவது வைகாசி மாசம் என்பது ஒரு சிறப்பு யோகங்கள் கொண்ட ஒரு 5 சிறந்த யோகங்களோடு வைகாசி மாசம் நமக்கு பிறக்கிறது. அந்த யோகத்தை பற்றி கும்பராசிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, கும்பராசிக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்னங்க உங்களுக்கு நல்லது நடக்கும், என்ன பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் தீரும், என்னென்ன நல்லது நடக்கும். சும்மா ஜாதகம் பார்த்தா ஃபீஸை வாங்கின போனோன்னு இருக்கிறார். ஒவ்வொருத்தர் மனசுலையும் நிற்கணும், அவர் சொன்னது அப்படியே நடக்குன்னு சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கான விளக்கம் தான் இப்போ நான் கொடுக்க போறேன். சரி, இப்போ வைகாசி, சரி வைகாசி மாச பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்? கும்பராசிக்கு. இப்ப வைகாசி மாச கிரக அமைப்புகள். வைகாசி மாசம் என்பது வைகாசி 1 முதல் வைகாசி 32 வரை 32 நாட்கள். இதற்குரிய ஆங்கில தேதி 14/5/2024 முதல் 16/6/2024 வரை. இப்ப வைகாசி மாச கிரக நிலைகள் யாருக்கு? கும்பராசிக்கு. கும்பராசியில் சனி, கும்பராசி 2ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு, 3ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் சூரியன் குரு, கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன், அதே போல கும்பராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது. இதுதான் ஆரம்ப கிரக நிலைகள் கும்பராசிக்கு, வைகாசி மாசம் ஆரம்ப கிரக நிலைகள். இந்த கிரக நிலையிலிருந்து 5 சிறந்த யோகங்கள், 5 சிறப்பு அம்ச காலங்கள். நான் சொல்ற ராசி பலன் இல்லை, அம்ச கட்ட பலனை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? குழப்பம் வந்துடக்கூடாது. இறைவனுடைய தீர்ப்பு, தராசு தட்டு என்று சொல்லக்கூடிய கணிச்சு சரியா சொல்லக்கூடிய அம்ச பலன்கள். இப்ப 5 அம்சங்கள் கொண்ட யோகங்களில் முதல் அம்சத்தை பத்தி பார்ப்போம். முதலாவது சிறந்த யோகம் என்று சொல்ல வைகாசி 7 முதல் வைகாசி 31, வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி வருகின்ற காலம். ரிஷபராசிக்கு அதிபதியே சுக்கிரனே ஆட்சி வருகின்ற காலம். இது ஆங்கில தேதி 20/5/2024 முதல் 13/6/2024 வரை ரிஷபராசி, அதாவது கும்பராசிக்கு 4ஆம் இடம், கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், சொத்துக்கள் ஸ்தானம், பதவி ஸ்தானம், வியாபார ஸ்தானம், தொழில் முன்னேற்றம், இடம் வீடு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அத்தனை யோகங்களில் வரக்கூடிய, அரசாங்க பதவி வரக்கூடியது, பதவி உயர்வு வரக்கூடியது. ஆக திருமணம் நடக்காத திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், அத்தனை யோகங்கள் பிறகு. ஏன்னா அந்த இடத்துல குருவர் இருக்கிறார். அந்த இடத்துல ரிஷபராசியில் குரு இருந்து மேலும் சுக்கிரன் ஆட்சி பெற்று வலிமையோடு இருக்கக்கூடிய காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா?
இது முதல் யோகம். இரண்டாவது, அதே இடத்துல புதன் போய் சேர்ந்துற இரண்டாவது யோகம். புதன் அந்த இடத்துல உட்கார்றார். இவருக்கு கும்பராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த இடத்துல 4ஆம் இடத்துல உட்கார்றார். அப்போ பூரிய சொத்துக்கள் மேலும் பெருகக்கூடிய நிலை ஏற்படும், தொழில் வியாபாரம் பெருகக்கூடிய நிலை ஏற்படும், பதவியில் வேலை தொழில், அதாவது பதவியில் இருக்கிற வேலையில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நிலை, புதிய வேலை வாய்ப்பு வருமானங்கள் முன்னேற்றங்கள், புதிய வேலை வாய்ப்பு வருமானங்கள் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய காலங்கள், புதிய தொழில்கள் தொடங்கி மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்கள், புதிய தொழில் தொடங்கலாம். திருமண யோகம், புத்திர யோகம், இந்த எல்லா யோகங்களும் பெறக்கூடிய சிறந்த காலங்கள். சரிங்களா? திருமண நிச்சயம் பண்ணலாம், அதே இடத்துல புத்திர பாக்கியம் பெறக்கூடிய அதற்கான காரியத்தை ஈடுபடலாம். இதெல்லாம் சிறந்த யோகமாக அமையக்கூடிய காலங்கள். சரி, இப்போ அதுக்குரிய ஆங்கில தேதி அதாவது முதல்ல தமிழ் தேதி வைகாசி 17 முதல் வைகாசி 27 வரை இரண்டாவது யோகம். புதன் சுக்கரோடு சேர்ந்து குருவோடு சேர்ந்து வலிமை வருகின்ற காலம். அப்போ அதற்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 24/5/2024 முதல் 9/6/2024 வரை. இது இரண்டாவது யோகம். அடுத்து மூன்றாவது யோகம். குரு கார்த்திகை நட்சத்திரத்தில் ஆட்சி பெறுவது ஒரு மூன்றாவது யோகம். இது வைகாசி 16 முதல் வைகாசி 30 வரை, வைகாசி 16 முதல் வைகாசி 30 வரை ரிஷபத்தில் இருக்க குரு ஆட்சி பெறுகின்ற காலம், அதாவது மீனத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம். ரிஷப ராசிக்கு லாபஸ்தானத்தில், அதாவது அம்ச பலன்கள் ராசி கட்டத்தை பார்க்காதீங்க. அதாவது இங்க இருக்கிற ஒரு அம்சம் ஒன்று இருக்கு, ஒவ்வொரு நாளுக்கும் அம்சம் ஒன்று இருக்கு. அந்த அம்ச பலனாக ஆட்சி பெறுகின்ற காலம் தான் நான் கணிச்சு சரியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது சரியா நடக்கும். அத நல்ல கவனிங்க. இப்ப கும்பராசிக்கு இந்த அம்சம் சொல்லக்கூடிய மீன இடம் 2ஆம் இடத்துக்கு குரு ஆட்சி பெறுகிறார். அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மீனராசிக்கு வரும்போது அது எந்த இடம்? கும்பராசிக்கு 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம் வாக்கு, வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் பெறக்கூடிய புதிய தொழில், புதிய வியாபாரம், வேலை வாய்ப்பு, வருமானம், முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும், அதாவது கும்பராசிக்கு தனாதிபதி லாபாதிபதியும் தனஸ்தானத்தில் ஆட்சி வருகின்ற காலங்கள். இதற்குரிய ஆங்கில தேதி 29/5/2024 முதல் 12/6/2024 வரை. புரிஞ்சுட்டீங்களா? இது மூன்றாவது யோகம். அடுத்து நான்காவது. இந்த நான்காவது யோகம் என்பது உங்க தொழில்காரகன், வாகனாதிபதி தொழில், பூமி சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது செவ்வாய் வலிமை பெறுகின்ற காலம். 3ஆம் இடத்துக்கு, கும்பராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் வாகனாதிபதி, பூமிகாரகன், அரசாங்க பதவிக்குரியவன், இடமாற்றத்துக்குரியவன், முன்னேற்றத்துக்குரியவன். செவ்வாய் வலிமை பெறுகின்ற காலம். 3ஆம் இடத்தில் மேசராசிகள், கும்பராசிக்கு 3ஆம் இடம். அங்கே வலிமை ஆட்சி பெறுகின்ற காலம் வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 31/5/2024 முதல் 14/6/2024 வரை. அதாவது செவ்வாய் அரசாங்கத்துடைய காவல்துறை, IAS, IPS, காவல்துறைக்கு அதாவது போலீஸ், ஏட்டையா, இந்த மாதிரி உத்தியோகத்துக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட அதெல்லாம் முன்னேற்றம் வரக்கூடிய காலங்கள், அந்த வேலை வாய்ப்பு வரக்கூடிய காலங்கள். டிராவல்ஸ், கனரக வாகனங்கள், பூமி சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, வீடு வாசல், ரியல் எஸ்டேட், இந்த தொழில்கள்லாம் முன்னுக்கு வரக்கூடிய காலங்கள். இதுதான் வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை. சரிங்களா? இது 4வது யோகத்தை பற்றி பார்த்துட்டோம். இறுதியாக 5வது ஒரு சிறந்த அம்ச யோகங்களை பார்ப்போம். அதாவது கும்பராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 5/8க்குரிய புதன், 5/8க்குரிய புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகி வலிமை பெறுகின்ற காலங்கள். புரியுதுங்களா? பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலிமை அடைந்தால் மிகப்பெரிய ஒரு வருமான முன்னேற்றம், பதவி முன்னேற்றம், ஒரு செய்கிற தொழில் புதுசாக செய்யக்கூடிய தொழில் விருத்தி அடைகிறது. புதிய தொழில் ஆரம்பித்தா அந்த வம்சத்திற்கு வாழையாக அந்த தொழில் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமையும். அப்போ அதற்குரிய தேதி 9/6, அதாவது வைகாசி 27 முதல் வைகாசி 32 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 9/6/2024 முதல் 14/6/2024 வரை. இந்த காலங்களில் இது புதன் வியாபார விருத்தியை செய்யக்கூடிய இந்த கால தொழில் தொடங்கினு வச்சுக்கோங்க, டாப்பில் போயிடுவீங்க. பிரமாதமான காலம், சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அருமையான காலங்கள்.
புதன் புத்து வியாபாரத்துக்குரியவர் மட்டும் அரசியல், அரசாங்க பதவி, அரசியலுக்குரியவர். அதே இடத்துல புத்திர பாக்கியம், ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா, புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணலாம், திருமண யோகத்துக்கு முயற்சி பண்ணலாம். பூரிய சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் வெற்றி வரக்கூடிய காலங்கள். ஆக 5 யோகங்களை பற்றி பார்த்துட்டோம். நல்லா கவனிங்க. வைகாசி மாதம் இந்த 5 சிறப்பு யோகங்களோட, சிறந்த சக்திகளோடு, சிறந்த கிரக அமைப்போடு இருக்குது. எல்லாருக்கும் நல்ல பலன்கள் உறுதியாக உண்டு. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக நடக்கலை அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக நடக்காது, தடபட தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறீங்க, கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் இருக்குது, ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை அப்படின்னு பார்ப்போம். நடக்காத காரியம்லாம் அவரை பார்த்த நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். திரும்ப சொல்ற, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். எங்க சொன்னது நடக்க 2 காரணம் தாங்க, 2 காரணம். ஒன்று நோட்டு தப்பாருங்களே, இது நான் தப்பா இருக்கணும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால், இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப எங்க தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கங்க. ஆக எந்த பிரச்சனைக்காக இங்க ஜாதகத்தை எடுக்கிறீங்களே, என்ன பார்த்து நடக்கல சரியாக என்ற வார்த்தையை வரக்கூடாது. சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதியான உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.